அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. தூய்மை பொழியும் நிலவே துணையே வாழ்வில் நீயே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். வரம் தரும் ஜெபம். அற்புத ஆரோக்கிய மழைமலை தாயே, அச்சிறு பாக்கம் நல்லாயின் தொண்டில் வீற்றிருக்கும் அம்மா, உமது குழந்தைகள் நாங்கள் உம்மை வணங்குகின்றோம். கடவுளின் அன்னையே தாயே, உம்மையே நாங்கள் பின்பற்றி நம்பிக்கையோடு உம்மை பற்றி கொண்டு வாழ்வில் இறையருள் பெற்றிட இறையாசி தாரும் அம்மா. பாசத்தோடு எம்மை பாதுகாக்கும் அன்னையே, பரம தந்தையிடம் எமக்காய் பரிந்து பேசும் அம்மா, தீராத நோய்களை எல்லாம் தீர்ப்பவள் நீரே, நம்பிக்கையோடு வருவோருக்கு ஆறுதல் நீரே. நன்றியால் உன் பாதம் பணிகின்றோம் அம்மா ஆரோக்கிய தாயே. ஆரோக்கியத்தை மழையாய் பொழிபவரே, நற்சுகத்தையும் மன அமைதியையும் நிறைவாய் தாரும் அம்மா. ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்திட, வேலை வாய்ப்பும் வாழ்க்கை தரமும் பெற்றிட உம் திருமகன் இயேசுவிடம் அன்றாடும் தாயே, எங்கள் உழைப்பையும் தொழிலையும் ஆசீர்வதியும் தாயே. எங்களுக்கு போதிய மழையை தந்து விளைச்சலை பெருக்கும் அம்மா. சுப நிகழ்ச்சிகளும் குழந்தை பாக்கியம் கிடைத்திடவும் தயப்புரியும் தாயே. அன்பின் நிறைவே அன்னையே, சமுதாயத்தில் நீதி நேர்மை நிலைத்திடவும் எம்மில் மனித நேயம் வளர்ந்திடவும் அருள் தாரும். உம் வழியாய் பெற்றுக்கொள்ளும் நன்மைகளுக்கு ஈடாக எம் அயலாரின் துன்பத்தில் துணை நிற்க நல்ல மனதை தாரும். உம் திருமகன் இயேசுவை போல் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாய் வாழ வரமருளும். ஆமேன். ஆரோக்கிய மழைமலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இணைந்தே அழைக்கின்றார். இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இணைந்தே அழைக்கின்றார். துன்பமில்லை துயரமில்லை இறைவனின் உறவினிலே, வாழ்வுண்டு வழியுண்டு இறைவனின் துணையினிலே. இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அற்புத ஆரோக்கிய மழை தாயின் அன்பு பக்தர்களே, இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்னையின் அருள் தலத்திலிருந்து அருளும் ஆசீரும் உரித்தாக்குக. முதல் சனிக்கிழமை எல்லா இடங்களிலும், எல்லா ஆலயங்களிலும், அனைத்து அருள்தலம் திருத்தலங்களிலும் இன்றைய தினத்திலே ஆர்வமுடன் எல்லா இறைமக்கள் பக்தர்கள் என திரண்டு வந்து
அன்னையை தரிசிக்க அன்னையின் அருள் வேண்டி நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆசீர்வாதமான நாள், அன்னையின் திருநாள். இந்நாளிலே நம் அனைவரும் அன்னையை காண ஆர்வமுடன் வந்திருக்கிற தருணத்திலே நம் அனைவருக்காகவும் நம் மழைத்தாய் பரிந்து பேசிட இப்பலியிலே அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். பல்வேறு கருத்துக்களுக்காக இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். பாண்டிச்சேரி திரு லூர்து சாமி குடும்பம், அமலோற்போ மேல்நிலை பள்ளி, லூர்து டிவி, அமலோற்போ லூர்து அகாடமி, அருட்சகோதரி அத்துவானத் விடுதி கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேரி ரிச்சர்ட் நன்றறிதல் வேண்டுதல் திருப்பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மடிப்பாக்கம் தாமஸ் லதா நன்றறிதல் திருப்பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. சென்னை அந்தோனி டெய்சி நன்றறிதல் திருப்பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. சென்னை அருள் தயாளமேரி நன்றறிதல் திருப்பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. பெரியவெளி தினேஷ் பிரின்சி நன்றறிதல் திருப்பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. வடலூர் அந்தோணி சாமி ஸ்டெல்லா மேரி நன்றி வேண்டுதல் திருப்பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. திண்டிவனம் கொன்சாகா சபை மதர் சுப்பீரியர் நன்றி வேண்டுதல் திருப்பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. கோயம்புத்தூர் பிரீட்டோ ஜோஸ்பின் நன்றி வேண்டுதல் திருப்பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. சென்னை சார்லஸ் ஜெயந்தி நன்றி வேண்டுதல் திருப்பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. பெருங்களத்தூர் ஜூட் நன்றி வேண்டுதல் திருப்பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. சென்னை ஷைனி ரீனா வேண்டுதல் திருப்பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மெர்லின் ஜெர்வேஸ் வேண்டுதல் திருப்பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. சென்னை ஆர் ஜோசப் ரிச்சர்ட் வேண்டுதல் திருப்பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. செய்யூர் டி சிரில் சில்வியா வேண்டுதல் திருப்பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. சென்னை மார்சல் சுசீலா நன்றி வேண்டுதல் திருப்பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. புதுக்குப்பம் ஆரோக்கியதாஸ் நன்றி வேண்டுதல் திருப்பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அரக்கோணம் மதலேன் மேரி சூசைநாதன் ஆண்மலை பாற்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இன்றைய தினத்தில் புனித அந்தோணியார் அன்ன சத்திரத்தில் அன்னதானம் வழங்குகின்ற மோகன் லீலாவதி சென்னை குடும்ப கருத்துகளுக்காக இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்கினியவர்களே, அற்புத ஆரோக்கிய மழை மலை மாதாவினுடைய பக்தர்களே, மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த உன்னதமான நாளிலே இத்திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தை அருள்முனைவர் சின்னப்பர் பெயராலும் ஆன்மீக இயக்குனர் தந்தை ஜோசப் ஞானம் அவருடைய பெயராலும் தெய்வீக திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த தவக்காலத்திலே நாம் பயணித்து கொண்டிருக்கிற வேளையிலே அன்னை மரியாள் தன்னுடைய வேகங்களை எல்லாம் உள்ளத்தில் நிறுத்தி கடவுளுடைய இறை திட்டத்தை இறை திருவுள்ளத்தை நிறைவேற்ற இயேசுவோடு பயணித்திருக்கின்ற உன்னதமான தாயாக இருக்கின்றார். அவளை போல நம் தாயை போல நாமும் ஆண்டவரை உண்மையாக பின்பற்றுகின்ற மக்களாக வாழ இந்த கல்வாரி பலியிலே நாம் ஜெபிப்போம், இறையருளை வேண்டுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து
நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 18 முதல் 20 முடிய. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நானும் புரிந்து கொண்டேன். பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய், மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றி விடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர். உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தறிபவர். நீர் அவர்களை பழி வாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 7. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். பாடுவோம். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றி தப்புவியும். இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி கிழித்து போடுவார்கள். விடுவிப்போர் எவரும் இரார். பல்லவி. உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் ஆண்டவரே, என் நேர்மைக்கும்
வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும். பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும். நல்லாரை நிலைநிறுத்தும். நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர். நீதி அருளும் கடவுள். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். கடவுளே என் கேடயம், நேரிய உள்ளத்தோரை அவர் விடுவிப்பார். கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி, நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறைவசனங்கள் 40 முதல் 53 முடிய. அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு, வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையிலே இவர் என்றனர். வேறு சிலர், மெசியா இவரே என்றனர். மற்றும் சிலர், கலிலேயாவிலிருந்தா மெசியா வருவார்? தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லெகேம் ஊரிலிருந்தும் மெசியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலர்களிடம், ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர் மறுமொழியாக, அவரைப் போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர். தலைவர்களிலாவது பரிசேயர்களிலாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா? நீங்களும் ஏமாந்து போனீர்களே. இவர்கள் இந்த மக்கள் கூட்டத்திற்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்த பரிசேயரில் ஒருவர் நிக்கோதேம். அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம்,
ஒருவரது வாக்கு மூலத்தை கேளாது, அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பு அளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நீரும் கலிலேயரா என்ன? மறைநூலை துருவி ஆய்ந்து பாரும். அப்போது கலிலேயாவில் இருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மலை தாயே வாழ்க. மலை தாயே வாழ்க. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பாக இந்த தெய்வீக திருப்பலியை பார்த்து ஜெபித்து பங்கெடுத்து கொண்டிருக்கும் தொலைக்காட்சிகள் வழியாக வீட்டிலே இருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். அந்த அன்னை அற்புத ஆரோக்கிய மலை தாய், அவரை நம்புவோர் யாரும் கைவிடப்பட்டதில்லை. உங்கள் தேவைகளை நிறைவேற்ற, உங்களுக்காக பரிந்து பேச இந்த பீடத்தருகே நம்மோடு இணைந்திருக்கிறாள். அவளை நம்பி தொடர்ந்து ஒப்பு கொடுப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, 1860ஆம் ஆண்டு அமெரிக்க நாட்டிலே அடிமை சந்தை மிகவும் பிரபலமாகி கொண்டிருந்த தருணம். மனிதர்களை, குறிப்பாக கருப்பு இன மக்களை அடிமைகளாக விற்று அவர்களை பழுவான வேலை வாங்கி சித்திரவதைகள் செய்து கொண்டிருந்த தருணம் சூழல். அப்பொழுது இதை கண்ட அபிரகாம் லிங்கன் அவரால் பொறுக்க முடியவில்லை. இதற்கு ஏதாவது முடிவு கட்ட வேண்டும். இப்படி மனிதர்கள் ஆடு மாடுகளைப் போல, விலங்குகளைப் போல விற்கப்பட்டு அடிமைகளாக பல்வேறு விதங்களிலே மனித மாண்பு இழந்து, மனித நேயம் இழந்து, மனித மதிப்பு இழந்து இப்படி நடத்தப்படுகிறார்களே, இதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று துணிவோடு முன்வந்து போராடி அது வெற்றி கண்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, இதே போல எல் சால்வதோர் என்ற மறை மாவட்டத்து பேராயர் இருந்த ஆஸ்கர் ரொமேரா, ஏழை எளியவர்களுடைய நிலங்கள், பல்வேறு நிலச்சுவாந்தார்கள் அவர்களை கொத்தடிமைகளாக பல ஆண்டுகளாக வேலை வாங்கி அவர்களுக்குரிய நிலங்களை பெற முடியாமல் தவித்து கொண்டிருந்தார்கள். இவர்களுக்காக உரிமை குரல் கொடுத்தார். அவர்கள் உரிமையை காக்க முன் வந்தார். துணிச்சலோடு அவர் போராடினார். அந்த பேராயர் சுட்டு கொல்லப்பட்டார். ஆம், அதேபோல அருட்சகோதரி ராணி மரியா, மலைவாழ் மக்களுக்கு, பின்தங்கிய பெண்களுக்கு அவர்கள் உரிமையோடு வாழ வேண்டும், மாண்போடு மதிக்கப்பட வேண்டும். அவர்கள் உரிமைகள் மறுக்கப்படுகிறதே, இப்படி இழிவான ஏளனமான நிலையிலே இருக்கிறார்களே, இவர்கள் துணிந்து வாழ வேண்டும் என்று அவர்களையெல்லாம் விழிப்புணர்வோடு போராட வைத்த அந்த சகோதரி குத்தி கொல்லப்பட்டார். இப்படிப்பட்ட நிலைப்பாட்டுக்கு என்ன தேவை? துணிச்சல் வேண்டும். உண்மையை உரைப்பதற்கு அஞ்சக்கூடாது. நீதியை நிலைநாட்ட முன் வர வேண்டும். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு நம் ஆண்டவர் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மெசியா. யூத மக்கள் எதிர்பார்த்திருந்தார்கள், மெசியா வருவார் வருவார் என்று. இயேசு செய்த பல்வேறு அரும் செயல்களை கண்டு, அவர் போதித்த போதனைகளை கேட்டு ஒரு குழுவினர் அவர் சார்பாக இருக்கிறார்கள். இவர்தான் மெசியா, இவர்தான் வரவிருக்கிறவர், இவர்தான் நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய நாயகன், இவர்தான் நம்முடைய மீட்பர் என்றெல்லாம் நம்பி
அவரை ஏற்றுக்கொள்ள முயற்சித்தார்கள். அதே வேளையிலே இன்னொரு சாரார், குறிப்பாக பரிசேயர்கள், யூத மத குருக்கள், தலைவர்கள், இவர்களெல்லாம் மறைநூல் அறிஞர்கள், இவர்களெல்லாம் கலிலேயாவில் இருந்தா மெசியா வருவார்? இல்லை, அங்கே இருந்து வர முடியாது, அங்க படிச்சவன் கிடையாது, அங்க நல்ல தொழில் செய்யக்கூடிய அறிவுள்ளவன் எவனும் கிடையாது, இப்படிப்பட்ட அரும் செயல்கள் செய்யக்கூடிய மனிதர் கலிலேயாவில் இருந்து வர முடியாது, இவர் கலிலேயர், இவர் அந்த ஊரை சார்ந்தவர் என்றெல்லாம் இனத்தை கூறி மறுக்க பார்த்தார்கள், மறைக்க பார்த்தார்கள் உண்மையை. அவர்கள் காவலர்களை அனுப்பினார்கள். எதற்காக? எப்படியாவது இவரை சிறைப்பிடித்து கொண்டு வர வேண்டும், அந்த இயேசுவை கைது செய்ய வேண்டும், இவர் மிகவும் பிரபலமாகி கொண்டிருக்கிறார், இப்படியே விட்டால் இவர் புகழும் மகிமையும் பெற்று சிறக்க ஆரம்பிப்பார், மக்கள் கூட்டமெல்லாம் இவர் பின்னே போய்விடும், நம்மை யாரும் மதிக்க மாட்டார்கள், நம்மை தலைவர்களாக அதிகாரிகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நமது புகழ் மங்கிவிடும். ஆகவே இவரை கைது செய்து வர காவலர் அனுப்பினார்கள். அந்த காவலர்கள் இன்றைய நற்செய்தியிலே கேட்டோம், திரும்பி வந்தார்கள். அவரை சிறைப்பிடிக்கவில்லை, கைது செய்யவில்லை. இதை கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் கைது செய்யவில்லை, ஏன் அவரை சிறைப்பிடித்து கொண்டு வரவில்லை என்று. அவர்கள் என்ன சொன்னார்கள்? இவரை போல் எவரும் என்றுமே பேசியதில்லை. எத்தனையோ பேர் பேசுறாங்க, ஆனா இவரை போல், இந்த மெசியாவை போல், இந்த இயேசு கிறிஸ்துவை போல் எவரும் என்றுமே பேசியதில்லை. அந்த வார்த்தைகள் இவர்களை தாக்கம் ஏற்படுத்தி இருக்கிறது, இவர்கள் உள்ளத்திலே பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே கைது செய்யவில்லை. இப்படி துணிச்சலோடு பதில் சொன்னார்கள், உண்மையை உரைத்தார்கள். நமக்கு கூலிதான வாங்குறோம், இவங்களுக்கு கூலிதான வேலை செய்கிறோம், நம்ம காவலர்கள் தானே, இந்த மத மறைநூல் அறிஞர்கள், இந்த மத தலைவர்கள், இந்த பரிசேய கூட்டம், இவர்களெல்லாம் பெரிய பதவியிலே அதிகாரிகளாக இருக்கிறார்கள், இப்படி சொன்னால் நமக்கு என்ன ஆகும், நம்மை வேலையிலிருந்து எடுத்து விடுவார்களா அல்லது நம்மை தண்டித்து விடுவார்களா என்ற அச்சம் இல்லை. உண்மையை உரைக்க துணிவோடு கூற முன்வந்தவர்கள் இந்த காவலர்கள். ஆம், சும்மா 10 1 11 என்று கும்பல்ல கோயிந்தா போடு கூட்டம் அல்ல. அன்பு சகோதர சகோதரிகளே, துணிவோடு பதில் கொடுத்தார்கள். அதே போல இன்னொருவர், இந்த பரிசேயர்கள் என்ன செய்கிறார்கள், அது மக்களெல்லாம் சபிக்கிறாங்க. அவர் பின்னால் போகிற கூட்டத்தை பார்த்து, இந்த காவலர்கள் பார்த்து, இவங்களுக்கு ஒன்றும் சட்டம் தெரியாது, இவங்க படித்ததில் மறைநூலை, இவங்க மூடர்கள், முட்டாள்கள், சபிக்கப்பட்டவர்கள் என்றெல்லாம் கண்டனம் செய்கிறார்கள். அப்பொழுது அந்த பரிசேய கூட்டத்தை சார்ந்த நிக்கதேம் என்பவர் யூதர், அவர் மறைவாக இயேசுவை முன்னால் சந்தித்தவர், யோவான் குறிப்பிடுகிறார். அவர் என்ன சொல்கிறார்? நம்ம யாரையும் சும்மா தீர்ப்பிடக்கூடாது, அவரை விசாரிக்கணும், அவர் என்ன செய்கிறார், அவர் எப்படிப்பட்டவர், என்ன சட்டப்படி நாம் விசாரிக்காமல் சும்மா தீர்ப்பிடுறது, தண்டிப்பது அது சரியானது அல்ல, அது புறம்பானது, குற்றமானது என்று அவரையும் படிக்கிறாங்க. நீ கலிலேயரா, நீ அவங்களோட சேர்ந்தவனா, இப்படி பேசுகிற? ஆனால் துணிச்சலோடு உண்மையை உரைப்பவர் அவர். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்திலே, இன்றைய சமுதாயத்திலே துணிவு வேண்டும். உண்மையை உரக்க சொல்ல மக்கள் தேவை. நம்மில் அநேகர் கூட்டத்தோடு கூட்டமாக சேர்ந்து, மெஜாரிட்டி அதிகம் உள்ள மக்கள் இப்படி சொல்கிறாங்க, அதனால் அவங்களே சேர்ந்துருவோம். அவங்கெல்லாம் ஒளியன்னு சொல்கிறாங்க, நம்மளும் சொல்லுவோம். சிலுவையில் அறையும் கத்துறாங்க, நம்மளும் சொல்லுவோம். ஆனால் யாரை பற்றி சொல்கிறோம்? அதில் உண்மை இருக்கா? அவர் தண்டிக்க கூடியவரா? அவர் என்ன தவறு செய்தார்?
என்ன தீங்கு இழைத்தார்? எதையுமே கருதுறதில்லை, சிந்திக்கிறதில்ல. சும்மா கும்பல்ல கோயிந்தா போடுறது, கத்துறது. 4 பேர் கத்துறா, நம்மளும் கத்துவோம். இல்லைன்னா தலைவர்களுக்கு, பதவியிலே இருப்பவர்களுக்கு அச்சம் கொண்டு பயந்து அவர்களுடைய முகஸ்துதி பாடும் அமைச்சர்களாகின்ற அநேகர் இருக்கிறார்கள். இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும்? ஒருவேளை அவர்கள் வேலை போய்விடலாம், அவர்களுக்கு தொல்லை வரலாம், துன்பம் வரலாம், தண்டிக்கப்படலாம், அவர்கள் ஒதுக்கப்படலாம், புறக்கணிக்கப்படலாம். அதை பற்றி அஞ்சாமல் துணிவோடு இருக்கக்கூடிய உண்மை சீடர்கள் என்று தேவை. அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு விரும்புவது வெறும் பக்திமான்களை அல்ல, உண்மை சீடர்களை. சமுதாயத்திலே அநீதி அக்கிரமம் நடந்து கொண்டிருக்கிறதே, அதை துணிவோடு தட்டி கேட்க முன்வரக்கூடிய சீடர்கள் இன்று தேவை. எத்தனையோ பேர் உரிமைகள் மறுக்கப்பட்டு மிக அடிமையான நிலையிலே நடத்தப்படுகிறார்களே, அவர்கள் மாண்போடு நடத்தப்பட, மதிப்போடு இருக்க, குரல் கொடுக்க நாம் முன் வருவோமா? ஒருவேளை நாமும் ஏளனப்படுத்தப்படலாம், இழிவாக நடத்தப்படலாம், அவமதிக்கப்படலாம். ஆனால் நான் துணிந்து நிற்கப் போகிறேன், உண்மையை எடுத்துரைக்கப் போகிறேன், உரிமைக்கு குரல் கொடுக்கப் போகிறேன் என்ற துணிவு நமக்கு வருமா? அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த காவலர்கள் பேசினார்கள், உண்மையை எடுத்துரைத்தார்கள். ஆம், அவர்கள் அந்த இயேசுவின் வார்த்தைகளை சும்மா எடுத்துக்கொள்ளவில்லை, அவர்கள் உள்ளத்திலே ஆழத்திலே அதை தியானிக்கக்கூடிய விதத்திலே இருத்தினார்கள். ஆகவேதான் அவர்களால் சொல்ல முடிந்தது, துணிவோடு உரைக்க முடிந்தது. இவரை போல் எவருமே என்றுமே பேசியதில்லை. எத்தனையோ நீங்களாம் போதிக்கிறீங்க, குருக்கள்கிட்ட சொல்கிறாங்க, மறைநூல் அறிஞர்கிட்ட சொல்கிறாங்க, இவரை மாதிரி யாருமே இதுவரைக்கும் பேசுனது நாங்கள் அப்படி கேட்டதில்லை. இவர் தான் உண்மையான மெசியா, இவர் தான் அந்த தெய்வம், அந்த கடவுள், மீட்க வந்த மீட்பர். அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா இவங்கெல்லாம் செக்யூரிட்டி காவலர்கள், இவங்களை பிடிச்சிட்டு வாண்டோன்னா இப்படி நம்மள்கிட்ட சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அவங்களுக்கு பயங்கரமாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஆனால் அவங்க அச்சப்படலை, உண்மையை எடுத்துரைத்தார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, ஏழை எளியவர்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் அந்த இயேசுவின் வார்த்தை ஆதரவாக, ஆறுதலாக, உயிர் கொடுப்பதாக, வாழ்வு கொடுப்பதாக, நம்பிக்கையூட்டுவதாக இருந்தது. அதே வேளையிலே பரிசேய கூட்டம், மற்ற பதவியிலே இருப்பவர்களுக்கெல்லாம் அது சவாலாக இருந்தது. ஆம், ஆகவே அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முன்பொரு முறை இயேசு நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொன்னபோது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரிடமிருந்து பிரிந்து சென்றார்கள். அப்பொழுதுதான் இயேசு எல்லாரும் போயிறாங்களேன்ட்டு சீடர்களை பார்த்து கேட்டார், நீங்களும் போய்விட நினைக்கிறீங்களா? அப்பொழுது சீமோன் பேதுரு சொன்னார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம்தானே உள்ளன, நீரே மெசியா. ஆம், நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தான் உள்ளன. அவங்கள்ட்ட எல்லாம் வெற்று வார்த்தைகள், வாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அல்ல, போலி வார்த்தைகள். இந்த தேர்தல் நேரத்தில் நிறையா சொல்லுவாங்க, நம்மளையெல்லாம் அப்படியே ஈர்க்கிறது, கவர்வதற்கு. அதில் மயங்கி போகக்கூடிய வார்த்தைகள் அல்ல, இது நிஜ வார்த்தைகள், வழிகாட்டும் வார்த்தைகள், நம்மை உண்மையிலே நீதியிலே நடத்தும் வார்த்தைகள். அதை அவர்கள் உணர்ந்தார்கள். ஆகவேதான் அவர்களால் சொல்ல முடிந்தது. அந்த காவலர்கள் இதை அப்படித்தான் ஏற்றுக்கொண்டார்கள். கடவுள் வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, வாழ்வளிக்கக்கூடியது, வல்லமை நிறைந்தது என்பதை. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். நமக்கு யார் அந்த மெசியா? இந்த தவக்காலத்திலே பயணித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வார்த்தைகளை உள்வாங்குவோம். அவரை மெசியா, மீட்பர் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளம் நமக்கும் வரட்டும். நாமும் ஏனோதானோ என்று கும்பலிலே ஏதோ யாத்திரைகள் செல்வது,
பல்வேறு தவ முயற்சிகள் செய்வது என்று இருந்துவிட வேண்டாம். சீடனாக மாறுவோம். துணிவோடு உண்மையோடு உரிமைக்கு குரல் கொடுக்கக்கூடிய உள்ளங்களாக நமது வாழ்வு மாறட்டும். இதற்கு விளைவு என்ன வேணாலும் பரவாயில்லை. அவரே சிலுவையில் கொன்று அவர் புதைக்கப்பட்டார், பரவாயில்லை. நானும் அந்த பாடுகளிலே பங்கு பெறுகிறேன், நானும் அந்த ஏச்சு பேச்சை பெற தயாராயிருக்கிறேன் என்று முன் வருவோமா? இதோ இந்த திருப்பலியிலே வேண்டுவோம், நம்மையே ஒப்பு கொடுப்போம். அன்னை மரியாள் நமக்காக பரிந்துரைத்து நம் ஒவ்வொருவருக்கும் அந்த துணிவை, உண்மையை, நீதியை எடுத்துரைக்கக்கூடிய அந்த உள்ளத்தை, உரத்த சொல்லக்கூடிய அந்த குரலை நமக்கும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டுவோம். ஆமென். விளையும் மனித உழைப்பும் சீரும் நேரமிது, கனிவாயேற்றிடுவார், வழியாய் மாற்றிடுவார். நிலத்தில் விளையும் மனித உழைப்பும் சீரும் நேரமிது, கனிவாயேற்றிடுவார், அப்பமும் ரசமும் மாறும் வேலை உமது பிரசன்னமாகுமே. அமைதி இழந்த எனது வாழ்வில் அதிசயங்கள் காணுமே. அப்பமும் ரசமும் மாறும் வேலை உமது பிரசன்னமாகுமே. அமைதி இழந்த எனது வாழ்வில் அதிசயங்கள் காணுமே. உம்மையே அறிந்தேன், என்னையே கொடுத்தேன், கனிவாயேற்றிடுவார், பலியாய் மாற்றிடுவார். நிலத்தில் விளையும் மனித உழைப்பும் சீரும் நேரமிது, கனிவாயேற்றிடுவார், பலியாய் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகுமாறு மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா,
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூயாவினிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்கூருமை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் செராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.                                                                                                        ஆண்டவரே,
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தல் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினால் பயிற்சி பெற்ற அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருளுகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள்
எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருளும் திருத்துணை காத்து முடிவில்லா நிலை வாழ்வளிப்பதாக. விருந்து கொண்டாடு, விருந்து கொண்டாடு, இயேசு அழைக்கிறார், நேசர் அழைக்கிறார். விருந்து கொண்டாடு, விருந்து கொண்டாடு, இயேசு அழைக்கிறார், நம் நேசர் அழைக்கிறார். இறையாட்சி விருந்து நம்மை உருவாக்கும் விருந்து, இறையாட்சி விருந்து நம்மை உருவாக்கும் விருந்து. விருந்து கொண்டாடு, நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமைகென்றி வேண்டுகின்றோம். அருள்மிகு கண்ணியிடம் பிறந்தவும் திருமகனை இவ்வருள் அடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றிக் கொள்ளவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் மீதும் அன்னை மரியாளின் மீதும் உண்மையான நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு